திஸ் இஸ் ஆஃபியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ஸ்பெஷலாக உங்கள் கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஃபுட்லேருந்து ஆரம்பிச்சிருப்போம். நானும் அப்படி தான். இனிமேல் அடிக்கடி எல்லாரும் ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த ஒரு சில சீசன்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹேர் பேக் ஒத்துக்காது. ஆனால் சம்மரில் எல்லாருக்கும் ஒத்துக்கும். நானும் ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு கற்றாழையிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் நான் வளர்க்கலை. இது ஹவுஸ் ஓனர் தான் இந்த கற்றாழை செடி வளர்த்துட்ருக்காங்க. இது பச்சை பசைன்னு அழகாக இருக்கும் போதுமே தெரிஞ்சிருக்கணும். நான் வளர்த்தது பாருங்கள், இந்த மாதிரி தான் பட்டு போயிடுது. வீட்டில் இருந்த லிவிங் ரூமில் வச்சுருந்த செடி திடீர்னு பட்டு போயிடுச்சு. ஒருவேளை சன்லைட் அதுக்கு பத்தலையா என்னன்னு தெரியல. மேலே மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நிழல் பக்கம் வைக்கவும் இப்போ அழகாக குட்டி குட்டி பேபிஸ்லாம் வந்திருக்காங்க. பார்க்கும்போதும் செம குஷி ஆயிடுச்சு. இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடியே நான் தலையில் நல்லாவே எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சு நல்லா சிக்கை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய முடி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் முடி வந்து வளர்ந்துச்சு. அதனால் ரொம்ப எரிச்சல் பிடிச்ச வேலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹேர் பேக் வந்து இப்போ போடுறோன்னா கொஞ்சம் எனக்கு ஹெவியாக நான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உடனே குளிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் உச்சந்தலையில் இதை நல்லா தேய்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி கற்றாழை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். உச்சந்தலையிலையும் இந்த முடி எட்ஜ்லேயும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் அப்படியே குளிச்சிருவேன். இந்த வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். அதை அரைக்கிறது, இதை கலக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்காது. அதனால் எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வீட்டில் கற்றாழை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடிக்கடிலாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஹவுஸ் ஓனரோட செடின்றனால எப்போயாச்சும் ஒரு தடவை அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். முடி அதிகமாக வளர்ந்தது ஒரே எரிச்சல் பிடிச்சல் வேலையாக இருக்குன்னு. அதுக்கு கமெண்ட்டில் ஒரு சில பேர் கண்டிப்பாக கேட்பீங்க. உங்களுக்கு இருக்குது, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. எங்களுக்கெல்லாம் இல்லைன்னு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஷார்ட் ஹேர் தான் ரொம்ப பிடிக்கும். லென்த்தியாக வளர்க்க பிடிக்காதான். அதை சரியாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம் வந்துடும். அதை ஒரு சில பேருக்கு வந்து முடி அதிகமாக வளர்க்க ஆசை இருக்கும். ஸோ அவங்களோட ஆசை என்ன பண்ணும், அவங்க முடியை அண்ட் வந்து ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ண வச்சிரும். மெயின்டைனே பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். இந்த முடி வளர்த்ததுக்கும் ரீசன் வந்து உங்களால் தான். ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே சொல்லியிருப்பேன் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன்னு. அதுவும் இல்லாமல் நான் எப்போவுமே 6 மந்த் ஒன்ஸ் கட் பண்ணிவிடுவேன். பட் உங்களுக்காக கட் பண்ண போகிறது இல்லைன்றதையும் அதில் சொல்லியிருப்பேன். நிஜமாகவே சொல்லணும்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என் வீட்டை எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இப்போ நான் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு சொன்னால் அது கரெக்டாக வராது இல்லையா? என் ஒருத்திக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு அது முடி கொட்டுதா கொட்டலையான்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மண்டையும் ஒவ்வொரு விதமாக இல்லை. ஸோ எல்லாருடைய மண்டைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் ஓகே தலைவன் சூப்பராக வேலை செய்கிறான்ட்டு முடிவே எடுத்தேன். ஆனால் அந்த டெய்லி கொட்டுற அந்த 4 முடி கொட்ட தான் செய்யும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேபி ஹேர் வேறு வந்திருக்கா. நான் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் வந்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு கரெக்டாக காட்ட முடியாது, குட்டி பாப்பா வந்துட்டா. நான் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகிடும். எப்போவுமே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. தலை குளித்த அன்றைக்கி மட்டும் முடி வேறு மாதிரி இருக்குது. அதுவே அடுத்து 2 நாள் போனீங்கன்னா அந்த டைமில் முடி செம்ம சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட்டு 4 இல்லை 5 தெரியல, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஆயில் ரெடி பண்ணிடலாம். எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு. மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான கிரேவி தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே. நான் வந்து இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட நெய் சேர்க்கறதா இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வெங்காயம்னா ஒரு 5 தக்காளி இல்லை 6 தக்காளி கூட எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 இல்லை 5 முந்திரி சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்சிட்டு இருக்கும்போது பாப்பா வந்து பயந்துட்டா. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், பாப்பா மிக்சி போட்டால் பயப்படுவான்ட்டு. அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு அதில் காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். தக்காளியும் முந்திரியும் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். அதே மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி நம்ம போட்ட குவான்டிட்டியை விட ஆஃப் குவான்டிட்டி அப்படியே வந்து சுருக்கி வரணும். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கும் போதுமே நான் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கலர் அப்போவே கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம போட்டோம்னா இந்த கலர் வராது. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா.
இந்த குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி நல்லா வரும். ஒரு டைம் ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா அதோட குவான்டிட்டி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அப்போ லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் இந்த கிரேவிக்கு முக்கியமாக சொல்லப்போனால் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ட்ரையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் ஓவராக குக் பண்ணணும்லாம் கிடையாது. ஏன்னா மஷ்ரூம் வந்து நீங்கள் எந்த சைஸில் கட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது வெந்துடும். எனக்கு நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 2 கியூப் பட்டர் சேர்த்துருக்கேன். எனக்கு கார்லிக் ஹெர்ப்ஸ் பட்டர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா கசூரி மேத்தி இலையும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நெய்ச்சோருக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் செய்யும் போதும் ரெசிபி, ஆனால் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் துணி மடிக்கிற வேலை இருக்குது. என்னோட ஓப்பன் ஷெல்ஃபில் இருக்க எல்லா துணியுமே அடிக்கடி டஸ்ட் பட்டுரும். ஸோ அது எல்லாமே வந்து மடித்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவரா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக எல்லா துணியும் மடிச்சிட்டேன். நான் துணி மடிக்கிற டைமில் எதையாவது பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அதனால நான் பாட்டு போட்டு விட்டுட்டேன். எல்லாம் மடித்ததுக்கப்புறமா ஷெல்ஃபில் மறுபடியும் கரெக்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான். எனக்கு துணி மடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என் தங்கச்சிங்க எல்லாருக்குமே வந்து இந்த துணி மடிக்கிற வேலை வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் ஈஸியாக சீக்கிரத்துலேயே மடித்து வச்சுருவோம். அது என்னமோ அந்த ஓப்பன் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருந்தால் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, கையோட எல்லாத்தையுமே அடிக்கடி இதை நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். அதனால தான் உங்களுக்கு லென்த்தியாக நான் காட்டவே இல்லை எப்படி எடுக்கிறேன் எப்படி பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதோட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இது முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, கொஞ்சம் ஈவினிங் மேலே கூட நல்லா ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. நம்ம எப்போ தான் குளிச்சுட்டு வந்து உட்காந்தா கூட பயங்கரமாக வந்து ஸ்வெட் ஆகுது. உங்களுக்கும் இந்த நிலைமை இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கண்டிப்பாக அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ கமிங் சாட்டர்டே கண்டிப்பாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.